விதி மதியால் வெல்லவே முடியாது. நிறைய பேர் சும்மா பேருக்கு வேணால் சொல்லலாம் விதி மதியால் வெல்ல முடியும், சான்ஸே இல்லை. ஏன் அவ்வளோ ஆணித்தனமும் சொல்கிறேன்னா, இது வந்து நானும் நேற்று முன்னாடி சொன்னது இல்லை, நமக்கு அவ்வளோ ஆசான்கள், குருகள், மகான்கள், ரிஷிகள் சொன்னது இது எல்லாமே எவ்வளோ புக்ஸில் இருக்குது. நீங்கள் வேணால் எதில் வேணால் எடுத்து பாருங்கள், நிச்சயிக்கப்பட்டதுமான உண்மை. எந்த ஒரு சமத்துலையும் சரி, எந்த ஒரு கீதையிலையும் சரி, எந்த ஒரு புக்ஸ்லையும் சரி, எந்த ரிஷிகள் மகான்களும் சரி, விதியை வெண்டவன் இல்லை இந்த உலகத்தில், பிரபஞ்சத்தில். விதின்றது விதி தான். அந்த விதி ஏன் அவ்வளோ பெருசாக சொல்கிறாங்கன்னா, எது நடப்பதோ அது விதி அப்படின்னு சொல்கிற வார்த்தை முக்கியமாக என்னென்னா, இது உண்டு தான், அவ்வளோதான், கீழே விழுந்துடணும் அப்படின்னா. இன்றைக்கி ஆக்சிடென்ட் அவனோட விதி இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகியே தீரும். புரியுற மாதிரி சொல்கிறேன். காரில் 4 பேர் பயணம் பண்ணுறாங்க, நல்லா வண்டி 100 120 போகுது. சடனாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, 3 பேர் இறந்துடுறாங்க. அதே ஆக்சிடென்ட் தான், அதே வேகம் தான், இத்தனைக்கும் முன்னாடி தான் உட்காந்துருக்கான், பின்னாடி சேஃப்டியாக உட்காந்துருக்காங்க. 3 பேரும் இறந்துடுறாங்க. ஓட்டுநர் டிரைவரோட உட்காந்து போன ஒருத்தன் மட்டும் அதை தப்பிக்கிறான். இது சதியா இல்லை விதியா? விதி தான். ஸோ அந்த 3 பேர் இறந்துடுறாங்க போது, அப்போ ஒருத்தன் மட்டும் ஏன் இறந்து போல? ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னே இருக்கக்கூடிய நாட்கள் இருக்கு, அவங்க விதி முடிஞ்சிருச்சு. அவங்க விதி முடிஞ்சிருச்சு.